அனைவருக்கும் வணக்கம். பிஇஓ எக்ஸாம் 2025 எஜுகேஷனல் மெத்தடாலஜி டாப்பிக்கில் நமக்கு 30 வினாக்கள் கேட்பாங்க. இதற்கான பாடத்திட்டம் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட பிஇஓ எக்ஸாமிலிருந்து கேட்கப்பட்டிருந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜி டாபிக் 30 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்குள் இந்த தேர்வை பற்றி ஒரு புரிதல் வந்து அவசியம் ஏற்படும். கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்டிருந்த வினாக்களை வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து நிச்சயமாக கிடைச்சிரும். எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு மேக்ஸாக இருக்கட்டும் மற்ற பாடங்களுமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அனலைசிஸ் வந்து நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஏற்கனவே நமக்கு பிஇஓ எக்ஸாம்லேருந்து கேட்கப்பட்டிருந்த 30 வினாக்கள் தான். 30 வினாக்களுமே எளிமையான முறையில் தான் ஒரு செட்டு, அதாவது ஒரு செஷனில் நடந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தது. பாருங்கள், எம்எல்எல் என்பது மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங், அதாவது கற்றலின் குறைந்தபட்ச அளவுகள். இரண்டாவது வினா, கல்வியில் மதிப்பீடு என்பது கீழ்கண்டவற்றை வலியுறுத்துகின்றது. தேர்வுகளை மிகவும் நம்பகத்தன்மை உடையதுமாக ஏற்புடையதுமாக வடிவமைத்தல். உண்மையான கற்றல் மிகவும் கவனமாக மறக்கப்படுகின்றது என்று கூறியவர். விடை ஆப்ஷன் சி, ஆடம். மறத்தல் வளைவு பரிசோதனை எதன் மூலம் உருவாக்கப்பட்டது? விடை எபிங்காஸ். நேர்மை என்பது உதாரணமாக கருதப்படுவது. விடை தெரிகின்ற கருத்து. வில்லியம் ஸ்டென் என்ற உளவியலாளரோடு தொடர்பு படுத்தப்படுவது. இன்டெலிஜென்ட் குவாஷன்ட் தான், அதாவது நுண்ணறிவு ஈவு, ஐக்யூ. பகுப்பாய்வு உளவியல் பள்ளியை தோற்றுவித்தவர் கார்ல் ஜங். ஆர்வம் என்பது உள்ளுரை கவனம் மற்றும் கவனம் செயலில் ஆர்வமாக உள்ளது என்று கூறியவர். வில்லியம் மக்டூகலின் இந்த இயல்பூக்க கொள்கையில் தான் அது வந்து வரும். புலன்காட்சியின் பிழைகள் வகைப்படுத்தப்படுவது. விடை 2. புலன்காட்சிக்கு அடிப்படையாக திகழ்வது. விடை கவனம். இதெல்லாம் அப்படியே நேரடியாக எல்லா வினாக்களுமே பாருங்கள், ஒரு செஷனில் கேட்டதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேரடியாக அப்படியே புக்கில் இருக்கக்கூடிய லைனை அப்படி கேட்டாங்க. வகுப்பறையில் மாணவர்களின் நடத்தைகளை புரிந்து கொள்ளும் நம்பகமான முறை என்ன? விடை உற்றுநோக்கல் முறை. குழு காரணி நுண்ணறிவு கோட்பாட்டினை வழங்கியவர் இஎல் தர்ஸ்டன். களக்கற்றல் கோட்பாட்டினை எடுத்துரைத்தவர். இந்த குர்ட் லெவின் தியரி, இதுவும் நமக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்கப்பட்டது தான். மனநலம் சுகாதாரம் என்ற பதத்தினை அளித்தவர். விடை கிளிப்போர்டு பீர்ஸ். உளவியலாளர் கார்லஸ் ஹட் ஓடு தொடர்பு படுத்தப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை இந்த ஜட்டு. நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து அதில் பார்த்துருப்போம். ஹட்டு வந்து பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. ஹட்டு வந்து பொதுமைப்படுத்துதல். வாய்மொழி தொடர்பு ஓர் பங்காக அமைவது. விடை காக்னேயின் எண்வகை கற்றல் கோட்பாடு. மதிப்பீடு, குவிச்சிந்தனை, விரிச்சிந்தனை, நினைவு, அறிதல் ஆகிய கில்போர்டு கோட்பாடுகளின் பரிமாணங்கள் எதில் அடங்கும்?
இந்த செயல் பொருள் விளைவுகள் வந்து அதிலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து செயல்கள் தான் அந்த டாப்பிக்கில் இந்த இதில் எல்லாமே வரும். அந்த 180 கொடுத்துருப்பாங்க. பருப்பொருட்களின் நிலைக்கான கால அளவு விடை 7 முதல் 11 வயது. பள்ளிக்கல்வி தொடர்பாக SS என்பது எதை குறிப்பிடுகின்றது? சமக்கர சிக்ஷா, ஒருங்கிணைந்த கல்வி. பிரிட்டன் ஆட்சி காலத்தில் கீழ்குறித்த எந்த ஆங்கில சொல் கல்வி கற்பித்தலை குறிப்பதாயிற்று? விடை இன்ஸ்ட்ரக்ஷன், கற்பித்தல், போதனை. மனிதனின் உயரம், எடை, பருமன் ஆகியவை குறிப்பிடுவது? அது வந்து வளர்ச்சி, growth. தூண்டல் துலங்கல் ஏற்படுவதற்கான காரணம்? புலன் உறுப்புகள். குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர்? ஸ்டான்லி ஹால். கற்பித்தலின் முதல் படிநிலையானது? திட்டமிடுதல். கல்வி உளவியலுடன் தொடர்புடையன? கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் நிலைமை, இவை அனைத்தும். கோக்லரின் கோட்பாடு எது? உட்காட்சி வழி கற்றல், இன்சைட் லேர்னிங். மறத்தல் வளைகோட்டுடன் அறியப்படுபவர் யார்? இது ஏற்கனவே அதிலே கேட்டிருந்தாங்க, எபிங்காஸ். இதை சார்ந்து இன்னொரு வினாவும் ஏற்கனவே வந்திருந்தது. கல்வி என்பது ஒரு குடுவையை நிரப்புவது அல்ல, தீயின் ஒளியமைப்பு என்ற கூற்றை கூறியவர் யார்? வில்லியம் பட்லர் ஈட்ஸ். எந்த நிலையில் குழந்தை மெதுவாக குறியீட்டு அர்த்தத்தையும் பொருள்களின் இடத்தையும் அறிகின்றது? விடை முன் செயல்பாட்டு நிலை, ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். கற்றல் என்பது தனிநபரின் சூழ்நிலை மாற்றத்தை பின்பற்றுவதாகும் என்று கூறியவர் யார்? E.A. பீல். இதுவுமே இருக்குது நமக்கு புத்தகத்திலே. இவ்வளவுதான். நம்ம வந்து நிறைய வினாக்கள் பார்க்கக்குள்ளே ஒரு ஐடியா வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அனைவருக்கும் மிக்க நன்றி.